Hello students, welcome to Eternal Easy Education. In the session நம்ம chapter 1 Introduction to Computers பார்க்க போறோம். இந்த வீடியோவோட content என்ன அப்படின்னா input devices. 11th standard computer science and application ரெண்டு புக்லையுமே input devices 13 இருக்கு. One by one பார்ப்போம். First device keyboard. First point என்னன்னா கீபோர்டு ஒரு காமன் இன்புட் டிவைஸ். அதுக்கப்புறம் அதில் 3 டைப் வருது. ஒன்று வயர்ட், இன்னொன்று வயர்லெஸ், இன்னொன்று வர்ச்சுவல். அதுக்கடுத்த பாயிண்ட் கேரக்டர் கீஸ். கேரக்டர் கீஸ்னால் என்னென்னா கீபோர்டில் இருக்கிற லெட்டர்ஸ், நம்பர்ஸ், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இது எல்லாத்தையுமே மொத்தமாக கேரக்டர் கீஸ்னு சொல்கிறோம். அதுக்கடுத்த பாயிண்ட் இந்த கீபோர்டோட லே அவுட், அதாவது அதனோட ஸ்ட்ரக்சர் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா டைப்ரைட்டர்லேருந்து வந்திருக்கு. அதுக்கடுத்த பாயிண்ட் டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் கிவன். டேட்டா அப்படிங்கிறது நம்ம கீபோர்டில் கீஸ் யூஸ் பண்ணி டைப் பண்ணுறது. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னால் அதே கீஸ் யூஸ் பண்ணி ஒரு வேர்ட் செலக்ட் பண்ணுறது, இல்லை வேர்டில் ஒரு பிக்சரை மூவ் பண்ணுறது, அந்த மாதிரி என்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் கீபோர்டை வச்சும் நம்மளால் செய்ய முடியும். இது வயர்ட் கீபோர்டு. கீபோர்டு அதோட ஒரு வயர் இருக்குது, இதை சிபியூவில் கனெக்ட் பண்ணுவோம். இந்த கீபோர்டு என்னென்னா வயர்லெஸ். இதில் வயர் எதுவும் இருக்காது, ஆனால் கீபோர்டை சிஸ்டம் முன்னாடி வச்சுட்டு இந்த யூஎஸ்பி போர்ட்டை சிபியூவில் அட்டாச் பண்ணிட்டோன்னா இங்கே நம்ம கீழே டைப் பண்ணுறோம் ஏதாவது லெட்டர்ஸ் அப்படின்னா அது மானிட்டரில் டிஸ்பிளே ஆகும். இதுக்கு பேர் வர்ச்சுவல் கீபோர்டு. இது என்னென்னா ரொம்ப முக்கியமான கான்ஃபிடென்ஷியலான விஷயம்லாம் ட்ரான்சாக்ட் பண்ணுறோம் ஆன்லைனில். அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் ரொம்ப செக்யூர்டாக இருக்கணுங்கிறதுக்காக அவங்களோட சைட்லேயே ஒரு வர்ச்சுவல் கீபோர்டு ஆப்ஷன் இருக்கும். இங்கே எனேபிள் கொடுத்துட்டோன்னா இது டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம கீபோர்டில் கேரக்டர்ஸை டைப் பண்ணாமல் இங்கே இருக்க கேரக்டர்ஸை டைப் பண்ணலாம். ஸோ நிறையா சைட் இந்த வர்ச்சுவல் கீபோர்டு செக்யூர்டு அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ யூசரோட டிசிஷன் தான், நம்ம கீபோர்டு யூஸ் பண்ணலாமா இல்லை வர்ச்சுவல் கீபோர்ட்லேயே டைப் பண்ணலாமான்னு நம்ம அதை டிசைட் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம என்ன பார்த்துருக்கோம், கீபோர்டு அதில் 3 டைப்ஸ்: வயர்ட், வயர்லெஸ், வர்ச்சுவல். அதுக்கடுத்து லேஅவுட். இந்த கீபோர்டோட லேஅவுட் அப்படின்னா இதனோட அரேஞ்ச்மெண்ட் பார்த்தோன்னா QWERTY குவார்ட்டி கீபோர்டுன்னு சொல்லுவாங்க. இந்த அரேஞ்ச்மெண்ட் டைப்ரைட்டரில் இருக்கும். ஸோ டைப்ரைட்டரில் என்ன அரேஞ்ச்மெண்ட்டில் இருந்ததோ அந்த ஃபார்மேட்லேயே கீபோர்டும் இருக்கும். இதுதான் பெஸ்ட்டு ஃபார்மேட். இது டைப் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நார்மலாக அல்ஃபபெட்ஸ் ஏலேருந்து Z வரைக்கும் அரேஞ்ச்மெண்ட்டில் தானே இருக்கணும்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணியெல்லாம் பார்த்தாங்க. பட் ஃபஸ்ட்டு டைப்ரைட்டர் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது லெட்டர்ஸ் ஏலேருந்து Z வரைக்கும் ஆர்டரில் அரேஞ்ச் ஆகும்போது அதை டைப் பண்ணும் போது அதனோட பின் பாயிண்ட் ஒன்றோட ஒன்று சிக்கிக்குச்சு. ஸோ அந்த கன்ஃபியூஷன்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக ரொம்ப கிளியராக செட் பண்ணதான் இந்த QWERTY குவார்ட்டி. அதுக்கப்புறம் நிறைய ஃபார்மேட் வந்தது. பட் ஸ்டாண்டர்டைஸ்டாக எல்லா இடத்துலையுமே குவார்ட்டி கீபோர்டு தான், அதாவது குவார்ட்டி டைப்ரைட்டர் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதே ஃபார்மேட் அப்படியே கீபோர்ட்லேயும் இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் இந்த கேரக்டர்ஸ் Qலேருந்து Z, இதனோட நம்பர்ஸ், இந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் @ @ கர்லி பிரேஸ், ஸ்கொயர் ப்ராக்கெட், இது எல்லாமே சேர்ந்தது தான் கேரக்டர் கீஸ். இது போக இதில் நிறைய கீஸ் இருக்குது. ஃபங்க்ஷன் கீஸ்னு ஒன்று இருக்குது. F1லேருந்து F12 டாப்பில் இருக்கும். ஸோ இதெல்லாம் பேர் ஃபங்க்ஷன் கீஸ். கண்ட்ரோல் கீஸ் அப்படின்னா Alt, Control, Shift, Windows கீ, Escape, இது எல்லாமே கண்ட்ரோல் கீஸ். நேவிகேஷன் கீஸ்னால் கர்சரை மூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன கீஸ் எல்லாம் யூஸ் ஆகுதோ அதெல்லாம் நேவிகேஷன் கீஸ். லெஃப்ட், ரைட், அப், டவுன், ஹோம், எண்ட். ஸோ இதெல்லாமே நேவிகேஷன் கீ. நியூமரிக் கீபோர்டு அப்படின்னா கால்குலேட்டர் மாதிரி தனியாக நம்மளுக்கு ரைட் சைடில் நம்பர்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ ஒன்லி கால்குலேஷன் பர்பஸ் மட்டும் பார்த்துட்ருக்கோன்னா நம்ம இங்கே இருக்க நம்பர்ஸை டைப் பண்ணாமல் ரைட் சைடில் இருக்கிறத யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக ஒர்க் பண்ணலாம். ஸோ இதுதான் கீபோர்டோட ஸ்ட்ரக்சர். ஸோ அடுத்த இன்புட் டிவைஸ் என்னன்னா மவுஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, மவுஸ் ஒரு பாயிண்டிங் டிவைஸ். இப்போ இந்த ஆரோ மார்க் மூவ் ஆகிட்டு இருக்கு இல்லையா நம்மளோட வீடியோவில், இதுவே என்ன தான் கர்சர், மவுஸோட கர்சர். மவுஸும் வயர்ட்லேயும் வருது, வயர்லெஸ்ஸாகவும் வரும்.
அதுக்கடுத்து மவுஸ் வச்சு என்ன பண்ணலாம், ஐகான்ஸ், மெனுஸ், கமாண்ட், பட்டன்ஸ் எல்லா விஷயமுமே மவுஸ் வச்சு நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும். இதனோட மெயினான ஆக்ஷன்ஸ் என்னென்னா, மவுஸை மூவ் பண்ணுறது, கிளிக் பண்ணலாம், டபுள் கிளிக் பண்ணலாம், ரைட் கிளிக் பண்ணலாம், ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம். இங்கே சில பிக்சர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து கேமிங் பர்பஸ்க்கு நிறைய யூஸ் ஆகும். இதுக்கு பேர் ஏர் மவுஸ். இதுதான் அவுடேட்டடான மெக்கானிக்கல் மவுஸ். இங்கே கீழே ஒரு பால் இருக்கு இல்லையா, இந்த மவுஸை திருப்பி இருக்காங்க. ஸோ இந்த பாலோட மூமெண்ட்டை பொறுத்து தான் அங்கே வந்து கர்சர் மானிட்டரில் மூவ் ஆகும். ஸோ இப்போ இந்த மவுஸ் வந்து அவுடேட்டட் ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே ஆப்டிக்கல் இல்லை லேசர் மவுஸ் தான் நார்மல் யூசேஜில் இருக்குது. ஸோ இதெல்லாம் டைப் ஆஃப் மவுஸ். இங்கே இருக்கிறது ரொம்ப கம்மியான பிக்சர்ஸ் தான். ஆக்சுவலாக மவுஸோட வெரைட்டி நிறையா மார்க்கெட்டில் இருக்குது. அதுவும் இந்த கேமிங் பர்பஸ் யூஸ் பண்ணுறவங்க நிறையா வெரைட்டியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி எந்த டைப் மவுஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி வாங்கிக்கணும். Scanner are used to enter the information directly into the computer's memory. அது வந்து just like the Xerox machine. நம்ம ஜெராக்ஸ் மிஷினில் என்ன பண்ணுவோம், ஒரு பேப்பரை கொடுத்தா அப்படி இன்னொரு பேப்பரில் அதனோட ஜெராக்ஸ் காப்பி எடுத்துருவோம். ஆக்சுவலாக அதுக்கு பேர் ஃபோட்டோ காப்பி. இப்போ இந்த ஸ்கேனர் என்ன பண்ணுவோன்னா, அதே தான் நம்ம ஒரு டாக்குமெண்ட்டோ இல்லை நம்மளோட சர்டிஃபிகேட்டையோ ஸ்கேன் பண்ணிட்டு பிரிண்ட் அவுட்டில் வராமல் கம்ப்யூட்டரோட சிபியூவில் ஸ்டோர் ஆகிக்கும். இதுதான் அதனோட மெயின் பர்பஸ். இது ஒரு ஸ்கேனர். இது ஸ்கேனர் கம் ஜெராக்ஸ் மிஷின் ரெண்டுமே ஒன்றா இருக்குது. இப்போ மேக்ஸிமம் நிறைய இடத்துல இந்த மிஷின் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஸ்கேனராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஜெராக்ஸ் மிஷினாகவும் யூஸ் பண்ணி பிரிண்ட் அவுட்டும் எடுத்துக்கலாம். டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக ஆக நிறையா டிவைஸ், எப்படி நம்ம இப்போ ஸ்மார்ட் ஃபோன்லேயே எஃப்எம்மும் கேட்குறோம், ஆடியோ வீடியோ மெசேஜும் பாஸ் பண்ணுறோம், எல்லாமே கன்சைட் ஆகி ஒரே இடத்துக்கு வந்துட்ட மாதிரி நிறையா டிவைஸ், கீபோர்ட் மவுஸை சேர்த்து ஒரே டிவைஸாக வைக்கிறது, ஸ்கேனரையும் பிரிண்டரையும் அதோட ஜெராக்ஸ் மிஷினையும் சேர்த்து ஒன்றா காம்போவாக கொடுக்கறது, எல்லாமே நிறைய டெவலப்மெண்ட் டெக்னாலஜி இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அப்படின்னா, நம்ம நிறையா ஸ்கூலில் நீங்கள் இருக்கும், டீச்சர்ஸ் வந்து பயோமெட்ரிக்கில் அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டு வைப்பாங்க. அது போக நிறையா அஃபீஷியல்ஸாகவும் இந்த இடத்துல யூஸ் ஆகுது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருங்கிறது ஒரு டிவைஸ். எதுக்காக, நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்டை ஸ்கேன் பண்ணுறதுக்கு. இது ஒரு டைப் ஆஃப் டிவைஸ். இந்த இடத்துல 5 விரலும் நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்க முடியும். இந்த இடத்துல ஒன்லி 1 ஃபிங்கர். இது நம்மளோட மொபைல். நிறைய மொபைலில் இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் லாக் இருக்குது. ஸோ அப்போ அந்த சாஃப்ட்வேர் என்ன தான் பண்ண போகுது, நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்டை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கும். ஸோ எப்போ கரெக்டான ஃபிங்கர் பிரிண்ட் வருதோ அப்போ அது அன்லாக் ஆகும். அடுத்து ட்ராக் பால் அப்படிங்கிறது அப்சைட் டவுன் டிசைன் ஆஃப் அ மவுஸ். அதுவும் நேவிகேஷன் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ண போகிறாங்க. யூசர் மூவ்ஸ் த பால் டைரக்ட்லி while the device itself remains stationary. ஸோ இது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மெக்கானிக்கல் மவுஸ் சொன்னோம் இல்லையா, கீழே ஒரு பால் இருக்க மாதிரி இருந்தது. ஸோ அப்போ வந்து பால் டிவைஸ் மூவ் பண்ணுவோம், பால் ரொட்டேட் ஆகும், அதுக்கேற்ற மாதிரி இந்த கர்சரும் மூவ் ஆகும். இந்த இடத்துல மவுஸ் அப்படியே அப்சைட் டவுன் மாதிரி தெரியும், அதாவது மெக்கானிக்கல் மவுஸ், பால் வந்து மேலே இருக்குது. ஸோ இது ஒரு டைப் ஆஃப், இதில் மவுஸ் கம் ட்ராக் பால், அதாவது இந்த பால் மூவ்மெண்ட்டும் சேர்த்து ஒரே இதில் இருக்குது. இந்த இடத்துல அதே மாதிரி இருக்குது. இங்கே வந்து வயர்லெஸ் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு யூஎஸ்பி போர்ட் கனெக்டிவிட்டி இருக்கும். இதை சிபியூவில் கனெக்ட் பண்ணால் தான் இந்த மவுஸ் ஆக்டிவேட் ஆகும். இதுவும் மெயினாக கேமிங்காகவும் சில அதாவது கமர்ஷியலாக நம்ம நார்மலாக சிஸ்டம் வாங்கும் போது இந்த மவுஸ் யூஸ் ஆகாது. Retinal scanner. This performs a retinal scan which is a biometric technique. இதை வந்து மேக்ஸிமம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஏன்னா இப்போ ஆதார் கார்டு எல்லா இடத்துலையும் இம்பார்ட்டண்ட் கம்பல்சரிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஆதார் கார்டு எடுத்த எல்லாருக்கும் இந்த ரெட்டினல் ஸ்கேனர் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்மளோட ஐஸை ஸ்கேன் பண்ணும். ஸோ ஐயில் இருக்க ரெட்டினா, எப்படி நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஒருத்தவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் இன்னொருத்தவங்களுக்கு மேட்ச் ஆகாது, யூனிக்காக தான் இருக்குன்னு சொல்கிறோமோ, நம்மளோட ஐயில் இருக்க ரெட்டினாவில் இருக்க அந்த பிளட் வெசல்ஸ் அந்த ஃபார்மட்டுமே எப்படி தான் இருக்கா, யூனிக்காக தான் இருக்குது. ஸோ அவங்க நிறையா இடத்துல ரெட்டினல் ஸ்கேனர் யூஸ் பண்ணுறாங்க. லைட் பென் அப்படின்னா அதுவும் ஒரு பாயிண்டிங் டிவைஸ், பட் இட் வில் லுக் லைக் அ பென்.
மவுஸும் ஒரு பாயிண்டிங் டிவைஸ், லைட் பென்னும் ஒரு பாயிண்டிங் டிவைஸ். பட் லைட் பென் ஃப்ரம் த நேம் we can understand அது என்னது ஒரு பென். அதுக்கடுத்து ஏன் அதுக்கு லைட் பென்னு பேர் வந்தது? டிப் ஆஃப் த லைட் பென் கண்டைன்ஸ் அ லைட் சென்சிட்டிவ் எலமெண்ட். ஸோ அதனோட டிப்பில் ஒரு லைட் சென்சிட்டிவ் எலமெண்ட் இருக்குது. அதுதான் ஸ்க்ரீனுக்கும் யூசரோட மூமெண்ட்டையும் ரிலேட் பண்ணி கொடுக்கும். ஸோ மெயினாக லைட் பென் எங்கே யூஸ் ஆகும்? ட்ராயிங், டைரெக்டாக ஸ்க்ரீனில் ட்ரா பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். நிறையா பேர் இப்போ மொபைல் ஃபோன்லேயே வந்து லைட் பென்னோட வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் லைட் பென். அதை வச்சு நம்ம டைரெக்டாக நம்மளோட ஸ்க்ரீனில் ட்ரா பண்ணலாம், எழுதலாம். ஸோ எந்த இடத்துல இதனோட நெசசிட்டி இருக்குமோ அங்கே யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடர். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா கேரக்டர்ஸ் டிடெக்ட்ஸ் கேரக்டர்ஸ் பிரிண்டட் ஆர் ரிட்டன் ஆன் அ பேப்பர். ஓசிஆருங்கிற டிவைஸ் வச்சு ஒரு பேப்பரில் பிரிண்ட் ஆகிருக்க கேரக்டர்ஸையோ இல்லை எழுதியிருக்க லெட்டர்ஸையோ இதால் ரெகக்னைஸ் பண்ண முடியும். கம்ப்யூட்டர் வில் ரெகக்னைஸ் த கேரக்டர்ஸ் இன் த பேஜ் அஸ் லெட்டர்ஸ் அண்ட் பங்க்சுவேஷன் மார்க்ஸ் அண்ட் ஸ்டோர்ஸ். இது ரொம்ப இடத்துல எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, ரொம்ப பெரிய பழைய புக்காக இருக்குது, அதை வந்து புக்காக மாற்றணும் அப்படிங்கும் போது இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி கூட அதனோட லெட்டர்ஸை ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் அது ஒரு புக்காக ஃபார்மேட்டாக மாற்றுவாங்க. ஏன்னா ஸ்கேன்டு டாக்குமெண்ட் கேன் பி எடிட்டட் யூஸிங் எ வேர்ட் ப்ராசஸர். ஸோ இதுதான் ஒரு ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னிஷன் டிவைஸ். இதை ஒவ்வொரு கேரக்டராக ரீட் பண்ணுது. ஸோ இங்கே வந்து நம்மளோட டெபிட் கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணும் போது நம்மளோட கார்டுக்கு பின்னாடி ஒரு கேரக்டர் இருக்கும். அதை ரீட் பண்ணுறதுக்கும் ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடர் டிவைஸை யூஸ் பண்ணலாம். ஸோ யூசேஜ் என்ன அப்படின்னா கேரக்டர் ரெகக்னைஸ் பண்ணணும். ஸோ அது டெக்ஸ்ட் ஒரு பேப்பரில் டாக்குமெண்ட்டில் இருக்கிறத ரீட் பண்ணுமா இல்லை கார்டில் இருக்கிறத ரீட் பண்ணுமாங்கிறத பொறுத்து டிவைஸ் வந்து மாறும். பார்கோட் அண்ட் கியூஆர் கோட் இப்போ ரொம்ப ஃபேமஸ். இந்த கியூஆர் கோட் உங்கள் புக்லேயே இருக்குது. உங்கள் புக்கில் ஒவ்வொரு லெசனோட பின்னாடியும் கியூஆர் கோடு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். அதை நீங்கள் திக்ஷா ஆப்லேயோ இல்லை உங்களோட மொபைல் ஃபோன்லேயோ ஸ்கேன் பண்ணால், மேக்ஸிமம் திக்ஷா ஆப் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபேவரபுளாக இருக்கும். அந்த கியூஆர் கோடில் அந்த லெசனுக்கு ரிலேட்டடாக என்ன கண்டென்ட், வீடியோ இல்லை சம்டைம்ஸ் டெக்ஸ்ட் ஃபைல் அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களோட புக்கை. A barcode is a pattern printed in lines of different thickness. இப்போ நம்ம வாங்குகிற எல்லா திங்ஸும், மேக்ஸிமம் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குகிற எல்லா பொருள்லையுமே என்ன இருக்கும்? ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். நம்ம பில் போடுற இடத்துல ஒரு டிவைஸ் கீன்னு சத்தம் கொடுக்குற மாதிரி ஸ்கேன் பண்ணிகிட்டே இருக்குமா? அதுதான் என்னது? நம்மளோட பார்கோட். ஸோ பார்கோட் ரீடருங்கிறது அந்த லைன்ஸை ஸ்கேன் பண்ணி அதில் இருக்க இன்ஃபர்மேஷனை கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ அவன் ஸ்கேன் பண்ண உடனே அது வந்து இப்போது ஒரு ஷாம்பு இல்லை ஷாம்போட நேமு, அதனோட ரேட் எல்லாமே வந்துடும், பக்காவாக சிஸ்டமில் டிஸ்பிளே ஆகிடும். QR கோட் அப்படின்னா 2 டைமென்ஷனல் பார்கோட். மேக்ஸிமம் QR கோடு வந்து ஒரு ஸ்கொயர் இல்லைன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். இதுதான் பார்கோட். இது வந்து QR கோட். சில சமயம் பார்கோடை ரீட் பண்ணுறதுக்கு தனி டிவைஸும் QR கோடை ரீட் பண்ணுறதுக்கு தனி டிவைஸ் இருக்கும். சம்டைம்ஸ் ரெண்டையுமே ஒரே டிவைஸில் ரீட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். மைக்ரோஃபோன் அப்படிங்கிறது இட் கேப்சர்ஸ் த வாய்ஸ் டேட்டா அண்ட் சென்ட் இட் டு த கம்ப்யூட்டர். ஸோ ஒரு மைக்ரோஃபோனை யூஸ் பண்ணி தான் நான் இந்த வீடியோவில் பேசி ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். So using the microphone along with the speech recognition software can offer a completely new approach to the input information into the computer. Digital camera. Images, videos are directly digital formல capture பண்றதுக்கு பேர் தான் digital camera. So கம்ப்யூட்டரில் ஒரு விஷயம் ஸ்டோர் ஆகணும்னாலே அது எப்படி தான் இருக்கணும்? டிஜிட்டல் ஃபார்மில் தான் இருக்கணும். ஸோ இங்கே நிறையா பிக்சர்ஸ் இருக்கு. இப்போ இந்த டிஜிட்டல் கேமராவில் CCD சார்ஜ் கப்புல்டு டிவைஸ் அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரானிக் பார்ட் உள்ளே இருக்குது. அது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, when light falls on the chip through the lens it converts the light rays into the digital format. சம்டைம்ஸ் நம்ம சர்வேலன்ஸ் கேமராவில் லைட் இருக்குது, ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு, கேமரா வேலை செய்யலைன்னு கண்டுபிடிப்பீங்க. இனிமேல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம்
டிஜிட்டல் கேமராவோட டைப்ஸ். மானிட்டரோட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு இடத்துல தனியாக ஃபிக்ஸ் பண்ணலாம். இது பப்ளிக் பிளேசஸ்லாம் மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் இருக்கும் கவரோட. ஸோ இது இந்ததும் பப்ளிக் பிளேஸில் சர்வேலன்ஸ் கேமராவாக யூஸ் ஆகும். அதுக்கு அடுத்த இன்புட் டிவைஸ் என்னென்னா டச் ஸ்க்ரீன். டச் ஸ்க்ரீன் மொபைல் யூஸ் பண்ணுற எல்லாருக்கும் அந்த டச் ஸ்க்ரீன் தெரியும். ஸோ it's a display device that allows the user to interact with the computer by using the finger. It can quite useful as an alternative or a mouse. அதாவது ஒரு மவுஸ் கீபோர்டு பண்ணுற வேலையை ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், கையை யூஸ் பண்ணியே டச் ஸ்க்ரீன் மூலமாக இன்ட்ராக்ட் பண்ணிடலாம். ஸோ டச் ஸ்க்ரீன் ஆர் யூஸ்ட் நிறைய இடத்துல யூஸ் ஆகுது. எங்கெங்கே கம்ப்யூட்டர்ஸில், லேப்டாப்ஸில், மானிட்டர்ஸில், ஸ்மார்ட் ஃபோன்ஸில், டேப்லெட்ஸ்லாம் டச் ஸ்க்ரீன் இருக்குது. Some touchscreen uses grid of infrared beam. அதாவது அதனோட டெக்னாலஜியில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம வெளியிலேருந்து பார்க்கும் போதோ இல்லை யூஸ் பண்ணும் போதோ நம்மளுக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே ஃபீல் ஆகாது. அதுவும் ஒரு டச் ஸ்க்ரீன், இதுவும் டச் ஸ்க்ரீன் தான். ஆனால் உள்ளே இருக்க டெக்னாலஜி மட்டும் டிஃபர். ஸோ இது இந்த மாதிரி ஒரு டேப்லெட்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ யூஸ் பண்ணலாம். இது ஒரு டிசைனிங் பிளேஸ். எப்படி நார்மலான ஒரு கையை யூஸ் பண்ணி அவங்க டிசைன் பண்ணுறாங்க. இது ஃபியூச்சர் கம்ப்யூட்டிங். இது நிறையா ஃபிலிமில் பார்த்துருப்பீங்க. இதுவும் ஒரு ஃபிலிமோட பிக்சர் தான். ஸோ இந்த மாதிரி வர்ச்சுவலாக முன்னாடி ஒரு ஸ்க்ரீன் இருக்குது, அதை கையை வச்சே மூவ் பண்ணுறது, அந்த மாதிரி நம்மளோட ஃபிங்கர் மூமெண்ட்டை சென்ஸ் பண்ணி அதனோட இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இது மார்க்கெட்டில் இல்லை, பட் இந்த அளவுக்கு ஃபியூச்சர் கம்ப்யூட்டிங் நம்ம 6th ஜென்ரேஷனில் நம்மளோட ஃப்யூச்சரில் இந்த மாதிரியெல்லாம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி they have designed. கீயர் அப்படிங்கிறது ஒரு டிவைஸ். இது எதுக்கு அப்படின்னா சிக்னலிங் பை ஹேண்ட் பை ப்ரெஸ்ஸிங் ஒன் ஆர் மோர் ஸ்விட்சஸ். ஸோ இந்த கீபோர்டுக்கும் கீயருக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா கீபோர்டில் இருக்க மாதிரி ஒரு பக்கா ஃபார்மேட்டான போர்டு இங்கே இருக்காது. அப்போ பார்க்க எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும், கிளஸ்டர்ஸாக இருக்கும். ஸோ நம்ம ஃபிங்கர்ஸை வச்சு இந்த கீயை ப்ரெஸ் பண்ணி சிக்னல் பாஸ் பண்ணணும். ஸோ இதனோட யூசேஜ் வேறு இடத்துல இருக்கும். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற கமர்ஷியல் கம்ப்யூட்டர்ஸில் இருக்காது. நம்மளோட எஜுகேஷனில் இது யூஸில் இல்லை, பட் இட் இஸ் ஹேவிங் இட்ஸ் டிஃப்ரெண்ட் யூஸ். ஸோ என்னென்ன இன்புட் டிவைசஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னா கீபோர்ட், காமன் இன்புட் டிவைஸ், வயர்டு, வயர்லெஸ், வர்ச்சுவல், 3 டைப் இருக்குது. மவுஸ், பாயிண்டிங் டிவைஸ், இதுலேயும் வயர்டு, வயர்லெஸ் இருக்குது. வாய்ஸ் இன்புட் சிஸ்டம், அதாவது மைக்ரோஃபோன், நம்ம பேசுகிறத ஈஸியாக கம்ப்யூட்டரில் ரெக்கார்ட் பண்ணிடலாம். அதுக்கடுத்து டிஜிட்டல் கேமரா, இமேஜஸையோ வீடியோவையோ டைரெக்டாக சிஸ்டமில் ஸ்டோர் பண்ணிட முடியும். ஸ்கேனர், இமேஜ், பிரிண்டட் பேப்பர், ஹேண்ட் ரிட்டன் பேப்பர் எதுவாக இருந்தாலும் அதை ஸ்கேன் பண்ணி கம்ப்யூட்டரில் டிஜிட்டல் ஃபார்மில் ஸ்டோர் பண்ண முடியும். பார்கோட், கியூஆர் கோட். பார்கோட் அப்படிங்கிறது திக்னஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் லைன்ஸ். கியூஆர் கோட் அப்படிங்கிறது டபுள் டைமென்ஷனல் பார்கோட், அது ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். லைட் பென், ஒரு பென் ஜஸ்ட் லைக் அ பென், ஆனால் அதனோட லைட் சென்சர் எலமெண்ட் இருக்கும். ஸோ அந்த பென்னை வச்சு நம்ம டைரெக்டாக மானிட்டரில் எழுத முடியும். டைரெக்டாக மானிட்டரில் ஒரு அப்ளிகேஷனை செலக்ட் பண்ண முடியும். அதாவது கீபோர்ட் மவுஸ் பண்ணுற வேலையை நம்ம பென் வச்சு பண்ண முடியும். டச் ஸ்க்ரீன், இந்த லைட் பென் வச்சு நம்ம மானிட்டரில் இன்ட்ராக்ட் பண்ணுறோம். டச் ஸ்க்ரீனில் நம்மளோட ஃபிங்கரை வச்சு நம்ம இன்ட்ராக்ட் பண்ண முடியும். கீயர், கீபோர்டுக்கும் கீயருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. கீபோர்டுங்கிறது போர்டில் இருக்கும், கீயர்ஸுங்கிறது கிளஸ்டர் ஆஃப் கீஸ் மாதிரி இருக்கும். நம்ம கையில் ஹோல்ட் பண்ணி சிக்னல்ஸ் பாஸ் பண்ணணும். ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடர், ஸோ ஒரு புக்கில் எழுதியிருக்க லெட்டரோ பிரிண்ட் ஆகிருக்க லெட்டரையோ ரெகனைஸ் பண்ணி கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ண முடியும். ரெட்டினல் ஸ்கேனர், நம்மளை ஐயில் இருக்க ரெட்டினல் பிளட் வெசல்ஸை ஸ்கேன் பண்ண முடியும். இது மெயினாக இப்போது கரண்ட்டாக ஆதார் கார்டு எடுக்கிற இடத்துல யூஸ் பண்ணுறோம். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், ஸ்கூலில் படிக்கிற எல்லாருக்குமே தெரியும், பயோமெட்ரிக்கில் உங்கள் டீச்சர்ஸ் அட்டண்டன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து ட்ராக் பால், மவுஸ்க்கும் ட்ராக் பால்க்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது.
ட்ராக் பாலில் ஒரு பெரிய பெரிய பால் இருக்கும் ஆன் த டாப். அந்த பாலோட மூமெண்ட்லேயும் சிக்னல்ஸ் பாஸ் பண்ணி மவுஸ் நேவிகேஷன்ஸ் பண்ணலாம். ட்ராக் பாலையும் மவுஸையும் கம்பைன் பண்ணியும் டிவைஸ் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த இன்புட் டிவைஸ். இதெல்லாம் உங்களோட இன்புட் டிவைஸ். மேக்ஸிமம் எல்லா இன்புட் டிவைஸையும் சேர்த்து கேட்க மாட்டாங்க. எக்ஸ்பிளைன் எனி 5 இன்புட் டிவைஸ்ன்னு கேட்கலாம், இல்லை எக்ஸ்பிளைன் எனி 5 இன்புட் டிவைஸ் அண்ட் எனி 5 அவுட்புட் டிவைஸ்னும் கேட்கலாம். ஸோ ஆனால் எது வேணாலும் 3 மார்க் 2 மார்க்கில் வரும். ஸோ இது எல்லாமே ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் 3.4 பாயிண்ட்ஸ் மைண்டில் வச்சுட்டா போதும். ஸோ எல்லா இன்புட் டிவைஸஸும் படிச்சிருங்க. தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.